ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வீக்கெண்ட் விலாக்ஸ். இன்னைக்கு டேட்டு 13/2/2026 ஃப்ரைடே. இந்த வாரம் வீக்கெண்ட் விலாக்ல நம்ம எங்க போக போறோம்னா, இந்தியாவோட தென்கோடி முனையான முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரிக்கு தான் போக போறோம். நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா அந்த ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க மக்களே. ரைட் நவ் எங்க இருக்கிறோம்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறோம். நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் கன்னியாகுமரி போக தயாராகிக்கோங்க மக்களே. சரி, ஓகே, வாங்க போலாமா? டிமாண்டிங்கான ட்ரெயின் நம்பர் 22668 கோயம்புத்தூர் டு நாகர்கோயில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதில் தாங்க திருப்பூர் டு நாகர்கோயில் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து ஸ்லீப்பருக்கு 335 ரூபாயும், தேர்ட் கிளாஸ் ஏசிக்கு 845 ரூபாயும், செகண்ட் கிளாஸ் ஏசிக்கு 1175 ரூபா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசிக்கு 1950 ரூபா. இதில் நம்ம போக போகிற கோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச். லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஏசியில் போகிற மக்களே. ஐயோ, எப்படி இருக்க போதும். திருப்பூர் ஜங்ஷனுக்குள்ள என்ட்ரு ஆயிட்டோம். நம்ம ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. வந்துட்டாயா நம்ம சிங்க குட்டி. அப்படியே பேரலா ரோடு வருது பாருங்க. ஏதோ அன்ஷெடியூல் கால்ட்டிங் போட்டிருந்தாங்க மக்களே தொட்டிப்பாளையம் பக்கத்தில். சிக்னல் இப்போ தான் கிளியர் பண்ணாங்க. ஸோ ட்ரெயின் கிளம்பிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் ஹால்ட்டிங்க்கு அப்புறமா கிளம்பிட்டோம். ஈரோட்ல இருந்து டிபாச்சர் ஆகிட்டோம் மக்களே. இங்கே தான் எனக்கு இட்லியும் அபிக்கு தோசையும் வாங்கியிருக்கிறேன். போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மக்களே. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:11 நம்ம கரூர்லேருந்து கிளம்பி இருக்கிறோம். The next day. நாகர்கோயில் டு மேங்களூர் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்கு. வெரி குட் மார்னிங் மக்களே. டைம் 3:40 ஆயிடுச்சு. இப்பதான் வள்ளியூர்ல இருந்து டிபாச்சர் ஆகுறோம். இந்த கோச்ல பாத்தீங்கன்னா டஸ்ட்பினே இல்ல மக்களே. சரி, இங்க வெளியில தான் டஸ்ட்பின் இல்ல, சரி அங்கேயாவது அந்த கவரா தான் வச்சிருக்காங்களான்னு பார்த்தா கவருமே சுத்தமா இல்லை. ஒரு நல்ல டிமாண்டிங்கான ட்ரெயின். ஆனா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இந்தியன் ரயில்வே இதை கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா பரவாயில்ல. நம்ம கோச்சில் இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போறோம். ஆனா பரவாயில்ல, கிளீனா நீட்டா தான் இருக்கு. நம்ம மக்கள் கொஞ்சம் கிளீனா நீட்டா தான் வச்சிருக்காங்க. தண்ணி பிளஸ் பண்ணா தண்ணி வருது. ஓகே ஓகே மக்களே, வெளியில் இருக்க வாஷ் பேஷன்லயும் தண்ணி வருது. குட் மார்னிங் மக்களே. 4:27 பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல வந்து நம்ம நாகர்கோயில் ஜங்ஷனை ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் ஏர்லியரா நம்ம தலைவன் வந்திருக்காப்புல. சரி, ஓகே, வாங்க வெளியில போயிட்டு அப்படியே ஒரு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே கன்னியாகுமரி போய் சன்ரைஸ் போய் பார்க்கணும். இப்போ அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேலை.
மேலே ஏறி வர்றதுக்கு எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகுது, எப்படி கீழே இறங்குறதுக்கு எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகல மக்களே. ஸ்டெப்பில் தான் இறங்க வேண்டியதாக இருக்குது. நம்மகிட்ட வர பெரிய சூட் கேஸாக இருக்கா, அதை வேற எடுத்துட்டு கீழே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வடச்சேரி பஸ் தான் ஒன்று நிற்கிது. நம்ம வந்து இப்போ கன்னியாகுமரி போகணும். கன்னியாகுமரிக்கு பஸ் எப்போ வரும்னு தெரியலையே. பஸ் எல்லாம் செம்ம க்ரௌடு. கன்னியாகுமரி வந்தாச்சுங்க. நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து வடச்சேரி வரைக்கும் பஸ் பிடிச்சி ஏறி வந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் பேர் 15 ரூபா. அப்புறம் வடச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பஸ் பிடிச்சி ஏறி வந்து பீச் பக்கத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இதுக்கு டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 16 ரூபா. ஐயன் திருவள்ளுவர் வெள்ளி விழா நினைவு வளைவு மக்களே. 6:05 ஆகுது டைமு. செம்ம க்ரௌடு உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை இன்னும் சன்ரைஸ் ஆகல. நாங்களும் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருவாங்க. சரி, அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி தான் வரணும் வியூ பாயிண்ட்டுக்கு. கரெக்டா நம்ம சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே இறக்கி விட்டாரு டிரைவர்லாம். இப்படி போனா பகவதி அம்மன் கோயில்னு சொல்லி போட்டிருக்குங்க. எந்த பக்கம், ரைட் சைடுன்னு நினைக்கிறேன். அங்க தெரியுதுங்களா ஒரு ஹோட்டலு, அதுதான் நம்ம புக் பண்ணிருக்க ஹோட்டலுங்க. ஹோட்டல் சமுத்ரா. சன்ரைஸ் பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்க. இன்னைக்கு ஒரு சாட்டர்டே ஏர்லி மார்னிங். செம ரோடு. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம். செம வியூவா இருக்குல்ல. ஏர்லி மார்னிங்கு, மேல நிலா, அப்படியே கீழே விவேகானந்த மண்டபம், பக்கத்திலேயே திருவள்ளுவர் சிலை. அடடா அடடா, என்ன வியூ. மேல அந்த வானத்துல எல்லாம் அந்த சன்ரைஸ் வர்றதுக்கு உண்டான அறிகுறி தெரியுது. அப்படியே சூப்பரா இருக்கு மக்களே. செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு மக்களே. இங்க பாருங்க பாருங்க, நம்ம காமிக்கிறேன். எல்லாம் செம்ம க்ரௌட் உட்காந்துருக்காங்க. எல்லாமே சன்ரைஸ் பார்க்கறதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சூரிய பவன் தான் வரமாட்டாரு. எல்லாரும் சூரிய பவனுக்காக வெயிட்டிங். இதுலதான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க மக்களே. அது வழியா வந்து டிக்கெட் எடுத்துட்டு அந்த அந்த கியூ இருக்கு பாருங்க, லைன், அது வழியா வரணும். வந்து டிக்கெட் எடுத்து அப்படியே வந்தோம்னா இந்த பெரியல கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப சின்னதா ஒரு ரவுண்டு தான், கம்மி டிஸ்டன்ஸ் தான். பாருங்க, பின்னாடிதான் இருக்கு திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தா பாறையும். நம்ம சன்ரைஸை முடிச்சுட்டு விவேகானந்தா பாறைக்கு போறோம், திருவள்ளுவர் சிலைக்கு போறோம், அப்புறம் முக்கியமா நம்ம கிளாஸ் பிரிட்ஜுக்கு போறோம். கடலுக்குள்ள போயிட்டு எல்லாரும் ஃபிஷ் பிடிச்சிட்டு இப்பதான் மார்னிங் டைம்ல வர்றாங்க மக்களே. எவ்வளவு ஃபிஷ் எடுத்துட்டு வராங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் மக்களே. அப்படியே அங்க வரும்போதே அந்த கூடையில பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டு வருவாங்க போல. எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சி எடுத்துட்டு போறாரு பாருங்க. ரொம்ப நேரம் காத்திருப்புக்கு பின்னாடி சூரிய பகவான் வந்திருக்காரு. 6:43 ஆகுது. வாவ் 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 மக்களே, என்ன அழகு, என்ன அழகு, கண்கொள்ளா காட்சிங்க. தடவை வேணா பாக்கலாங்க. பாதி சன்னு தான் தெரியுதுங்க. பாதி சன்னு வந்து பாத்தீங்கன்னா மேகம் மறைச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி தக 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 தகன்னு ரெட் கலர்ல மின்னுதுங்க. தீப்பொறியில இருந்து வர அந்த கங்கு மாதிரி இருக்குங்க. சார், அந்த கடலுக்குள்ள இருந்து அப்படியே வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் மக்களே. நடுவுல அப்புறம் இருந்து மேகம் மறைச்சிட்டு இருக்கு. மேகம் மட்டும் விலகி போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த கண்கொள்ளா காட்சியை வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல மக்களே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மக்களே. சொல்லி அபிகுட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் நான் கன்னியாகுமரியை கூப்பிட்டு வந்தேன். நாகர்கோவில் வரைக்குமே நான் சொல்லாமதான் கூப்பிட்டு வந்தேன் மக்களே. நாகர்கோவில் வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டாப்ல நம்ம கன்னியாகுமரி தானே போக போறோம் அப்படின்னு. சார், கன்னியாகுமரி வரைக்குமே சர்ப்ரைஸா கூப்பிட்டு வரலாம்னு நினைச்சேன். முடியல மக்களே, முடியல. சன்ரைஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அங்கதான் போக போறோம், கிளாஸ் பிரிட்ஜ். சன்ரைஸ் முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் கிளம்புறாங்க மக்களே. பாருங்க எவ்வளவு க்ரௌடுன்னு. இந்த வரைக்கும் இருக்கிறாங்க க்ரௌடு. எல்லாம் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க மக்களே. எவ்வளவு பெரிய பிஸ்.
செம்மையா ஏலம் போயிட்டு இருக்கு மக்களே. மக்களே ஹோட்டல் சமுத்ரா இங்கதான் ரூம் புக் பண்ணியிருக்கேன். சரி போய் கேட்டு பார்க்கலாம். ஏர்லி செக்இன் எதுவும் இருக்குதா, ரெஃபரன்ஸ் ஆகிறதுக்காவது ஏதாச்சும் ரூம் பார்த்து ரெஃபரன்ஸ் ஆகணும் மக்களே. ஹோட்டல் தாஜ் 100 ரூபா டிக்கெட் ரொம்ப கூட்டம் அதிகம், அதான் 300 ரூபா டிக்கெட்ல போயாச்சு. தாஜ் ஹோட்டல்ல தோசை சாப்பிட்டேங்க. சொல்லிக்கிற அளவுக்கு ஆகா ஓகம்தான் இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல. இதெல்லாம் 100 ரூபா டிக்கெட்டுக்கு கியூ நிக்குது. இந்த இது முடிச்சு அந்த ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்குள்ளேயும் போய் அப்புறமா போகணும். பரவாயில்ல மக்களே, டிஜிட்டல் பேமெண்ட் வச்சிருக்காங்க, ஜிபே போன்பே. டிக்கெட் வாங்கியாச்சு. ஸ்பெஷல் டிக்கெட் தான் மக்களே. ஒரு ஆளுக்கு 300 ரூபா, 2 பேருக்கு 600 ரூபா. 300 ரூபா டிக்கெட்ல ஒரு 10 மினிட்ஸ் தான் டிக்கெட் எடுத்தாச்சு. பாருங்க வியூவை. அந்த விவேகானந்தரோட மண்டபம், இது திருவள்ளுவரோட சிலை. இதுக்கு இடையில ரெண்டையுமே இணைச்சிருக்காங்க. அது இணைக்கிறது தான் கிளாஸ் பிரிட்ஜா போட்டிருக்காங்க. காத்து அடிச்சு தள்ளுது. காலையில் நம்ம அங்க இருந்தோம் சன்ரைஸ் பார்த்தோம். இதுல தான் போய் ஏறி போறோம். வே டு போட் செட்டிப்பா. இப்போ கொச்சின்ல இருக்கும்ல போட் செட்டி, அந்த மாதிரி அந்த லைன் வந்து இந்த 100 ரூபா டிக்கெட் எடுத்தவங்க. மக்களே ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு மக்களே. விவேகானந்தா கிளம்பியாச்சு மக்களே. இங்க வாரேன் அலையலாம். பயங்கரமா இருக்கு. இங்க பாருப்பா அவளா எவ்வளவு பெருசா வருதுன்னு. ஐயோ, அந்த திருவள்ளுவர் சிலைக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க. அவ்வளவுதான் மக்களே, வந்துட்டோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. லைஃப் ஜாக்கெட் எல்லாத்தையும் சீட்லயே வச்சுட்டு அப்படியே இறங்க சொல்லிட்டாங்க. நம்மளும் அப்படியே வச்சுட்டு இறங்கலாம் மக்களே. கிளாஸ் பிரிட்ஜில் போறோம். செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. விவேகானந்தா போட் செட்டி தான் நம்மளை இங்க வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கான். வெல்கம் டு விவேகானந்தா ராக் மெமோரியல் பா. Welcome to the place of penance of Goddess Kanyakumari and Swami Vivekananda. காத்து சூப்பரா அடிக்குது மக்களே, செம்மையா காத்து அடிச்சிட்டு இருக்குது. அந்த நம்ம அங்க எடுத்துட்டு வந்த பிள்ளைங்களா 300 ரூபா டிக்கெட், அது வந்து போட்டுக்கு மட்டும் தானாமா. இங்க 30 ரூபாய்க்கு தனியா டிக்கெட் எடுத்து போகணுமாமா. சரி ஓகே வாங்க போலாம். தரிசனத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு மக்களே, 2 பேத்துக்கு 60 ரூபா. கடல்ல இருந்து வரக்கூடிய சாரல் அப்படியே நம்ம மேல விழுகுது. சனிக்கிழமை இன்னைக்கே இவ்வளவு க்ரௌடு, சண்டேலாம் செம்ம க்ரௌடா இருக்கும். செம்மையா இருக்குல்ல. என்ட்ரன்ஸ்லேயே சூப்பரா வச்சிருக்காங்க. உள்ள ஃபிஷ் விட்டு மேல தாமரை பூலாம் வச்சு சூப்பரா இருக்கு மக்களே. ஸ்லீப்பர்லாம் இங்கேயே விட்டுட்டு போகணும் மக்களே. இந்த நம்ம வெளியில நடக்கிற தரைக்கும் இந்த ஒயிட் கலர் மேல நடக்கிறதுக்கும் அப்படியே ஜிலுப்பா இருக்கு. வெயில் டைம்ல வந்தோம்னா இந்த ஒயிட் மேலேயே நடக்கணும். டைம் கரெக்டா பாத்தீங்கன்னா 9:05 ஆகுது. என்ன கண்கொள்ளா காட்சியா இருக்கு. செம்ம வியூ. பீச் லவ்வர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கு. வே டு ஸ்ரீ படா மண்டபம். அது என்னப்பா படா மண்டபம்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க, அப்படின்னு என்னன்னு தெரியலையே. உனக்கு எதுவும் தெரியுமா? காத்து வாங்குறதுக்காகவே வரலாம் போலயே. சரி ஓகே வாங்க நம்ம விவேகானந்தா ராக் மெமோரியல் போயிட்டு வரலாம். ஓ எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருப்பா.
சால்லாம் காத்துக்கு பறந்துற போது புடிச்சுக்கோ. மண்டபத்தினுள் புகைப்படம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதான். முன்னாடி செம்மையா இருக்குங்க வியூ. வெயில் தான் போட்டு பொழக்குது, ஆனா இருந்தாலும் காத்துலாம் பயங்கரமா சூப்பரா அடிக்குதுங்க. மக்களே, நம்ம சுவாமி விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா 1892ஆம் ஆண்டு இங்க வந்திருக்காருங்க. வந்து டிசம்பர் 25, 26, 27 இந்த 3 டேட்லயும் இங்க வந்து தவம் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு அந்த நினைவு மண்டபம் அப்படின்னு சொல்லி தான் இப்ப இங்க கட்டியிருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவேகானந்தரோட குருவோட போட்டோ வச்சிருந்தாங்க. அப்புறம் அன்னை சாரதா தேவி அவங்களோட போட்டோவும் உள்ள வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம விவேகானந்தருக்கு ஒரு பெரிய சிலை ஒண்ணு உள்ள வச்சிருக்காங்க. ஓ, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இங்க இருக்குதா? 3 கடல்களும் சங்கமிக்கிற இடம் நம்ம கன்னியாகுமரி தான். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட லாஸ்ட் பாயிண்ட் இதுதான். தியான மண்டபத்திற்கு போகும் வழி. அந்த சீய பாரு, கடலை எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா ஆர்ப்பரிக்குதுன்னு. மொபைல் போன் இங்க வந்து சைலண்ட் மோடுங்க மக்களே. சரி, ஓகே, நான் உள்ள போய் பார்த்துட்டு வெளியில வரேன். மெடிடேஷன் பண்றதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அப்படியே புக் ஸ்டால் இருக்கு. ஏதாவது புக்ஸ் எது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து கிளாஸ் பிரிச்சு போறோம் மக்களே. பாருங்க, எங்க பாருங்க, சுத்தி சுத்தி நம்மளை சுத்தி ஃபுல்லா ஒரே கடல் தான். நீ சாப்பிட்றது எதுவும் எடுத்துட்டு போக கூடாதாம்மா மக்களே, நாட்டு அளவுன்னு போட்டிருக்கு. அப்பா, கிளாஸ் பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டோம். அளவுடு தானா? நீ வர தேவையில்லப்பா. நீ எதுக்கு வர்ற? நீ இங்கே இருந்துக்க. அதாவது இந்த விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையும் இணைச்சிருக்காங்க. அது வந்து கண்ணாடி பழமா போட்டிருக்காங்க. எஸ் மக்கள், இவ்வளவு நாள் வீடியோல பார்த்திருக்கோம், ரீல்ஸ்ல பார்த்திருக்கோம். முதல் முறையா கிளாஸ் பிரிட்ஜ் மேல நடக்க போறோம். மெயின் நோக்கமே இதுதான், கிளாஸ் பிரிட்ஜுக்காக தான் வந்தது. ஓகே, ரெடி, 1 2 3. கடைசியில நம்ம ஊருக்கும் கிளாஸ் பிரிட்ஜ் வந்திருக்கு மக்களே. சமயத்துல நடக்குது. கீழே பாருப்பா, தண்ணி. ஐயோ, கடல் மேல நடக்கிறோம். குட்டி அப்படி கண்ணாடி கீழே உடஞ்சு கீழே வில்ல. ஏய், அப்படிலாம் பேசாத. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சும்மா சொன்னேப்பா, உன்னை பயமுறுத்திருக்கா சொன்னேன். ஐயோ, ராக்கு. கண்ணாடி மேல உட்கார கூடாதாமா போட்டிருக்காங்க, தெரியுதா? பாரு, நம்ம அந்த கடலை தாண்டி இங்கிட்டு பாறை மேல வந்துட்டோம்ப்பா. ஆனா இதுவுமே பயங்கரமா இருக்குல்ல. மறுபடியும் இங்கிட்டு கடல் வருது. ஐயோ, கால் நடுங்குது. சூப்பரா இருக்குல்ல. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே, வேற லெவல் மக்களே, வேற லெவல். நீங்க சுட்டி குட்டீஸோட வந்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணலாம். கிளாஸ் பிரிட்ஜ் மேல நடந்துட்டேன் மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல கிளாஸ் பிரிட்ஜ் மேல நடப்போமா என்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நம்ம ஊருக்கு கிளாஸ் பிரிட்ஜ் வந்துச்சு. அந்த கிளாஸ் பிரிட்ஜ்லயும் நடந்தாச்சு. அம்மா எக்ஸைட்மெண்டா இருக்கு மக்களே, சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. அபி குட்டி ரொம்ப ஹாப்பி. அப்படியே அந்த ப்ளூ கலர் சீயை பார்த்துட்டு நடக்கிறது அவ்வளோ அழகா இருந்துச்சு. பிரம்மாண்டத்தின் உச்சம். எச்சில் துப்பாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. திருவள்ளுவருக்கு சிலைக்கு செல்லும் வழி. வெளியில என்னதான் உங்களுக்கு வெயில் இருந்தாலும் உள்ள வந்ததும் அப்படி சில்லுன்னு இருக்கு மக்களே. சூப்பரா இருக்கு. சுத்தி சுத்தி மேலே ஏறி போகுது. உள்ள வந்ததுமே திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லி அம்புக்குறி போட்டிருக்காங்க. குனிந்து செல்லவும். கொஞ்சம் ஹைட்டா எதுவும் இருந்தீங்கன்னா குனிஞ்சு போய்க்கோங்க, தலையில் இடிக்கும். மேல வந்துட்டோம். நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. காலு விரல் ஒவ்வொன்றும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. செம்ம பிரம்மாண்டமா இருக்கு. இங்க இருந்து பார்க்க செம்ம வியூவா இருக்கு. வெளியே செல்லும் வழி. குனிந்து சொல்லவும். திருவள்ளுவர் சிலையை பார்த்தாச்சு மக்களே. ரொம்ப பிரம்மாண்டமாக்கி வச்சிருக்காங்க. கிட்ட போய் பார்த்தா நம்ம சின்னதா உண்டாதான் தெரியணும். மேல வரைக்கும் பார்க்கவே முடியல. அண்ணாந்து அவ்வளோ பெரிய சிலையா இருக்கு. இப்ப நம்ம எப்படி வந்தோமோ அதே வழியா தான் இப்ப மறுபடியும் போக போறோம். இங்க வந்து நம்ம திருவள்ளுவர் சிலையோட வரலாறு போட்டிருக்காங்க. திருவள்ளுவர் எழுதிய ஒவ்வொரு குறளும் இங்க அச்சிடப்பட்டிருக்கு. மறுபடியும் வந்த வழியிலேயே அப்படியே போலாம் மக்களே. எவ்வளவு முடியாதவங்களுக்கு இந்த வீல் சேர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். மறுபடியும் கிளாஸ் பிரிட்ஜ் மேல ஏறிட்டோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேல நடக்கும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு மக்களே. என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. மீன்லாம் இல்லப்பா, மீன்லாம் இருந்தாலும் நமக்கு தெரியாது. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நின்னுக்கலாமா? சூப்பரா இருக்கு, நிறையா இருக்கு.
அபி நீ போ, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். கிளாஸ் பிரிச்சு மேலேயே நின்றுகிட்டு இருக்கேன், நான் வரல. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பாருங்க இவ்வளோ பயமாமா, உடஞ்சிருமாமா கண்ணாடி பாலம். மறுபடியும் கிளாஸ் பிரிட்ஜுக்கு எப்போ வர போறோம்னு தெரியல மக்களே. என்னை கேட்டா அந்த 300 ரூபா கொடுத்து ஏறி வந்ததா இருக்கட்டும், இங்க வந்து 30 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு மேல வந்ததா இருக்கட்டும், எல்லாமே செம்ம ஒர்த்து. ஆனா என்ன ஒண்ணு, போட்டிங் தான். ஏறி ஒரு 2 நிமிஷத்துல கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் இதா இருந்தது. கொஞ்சம் கடலுக்குள்ள தள்ளி விவேகானந்தர் மண்டபம் கட்டி இருக்க கூடாதா? இன்னும் கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ணிருக்கலாம். மேல பக்கத்துலயே ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வருதான்னு செக் பண்ணலாம். ஓகே, தண்ணி வருது மக்களே. ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு, அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்கு. திரும்ப ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். கியூட் குட்டி பையன். லைஃப் ஜாக்கெட் எடுத்துட்டு வந்து மறுபடியும் இங்கேயே போட சொல்றாங்க. இது வந்து வெளியில போறதுக்கு வேறவே செம்ம க்ரௌடு நிக்கிறாங்க மக்களே. நல்ல வேலை காலையில கொஞ்சம் நேரத்திலே போயிட்டு வந்துட்டோம். நம்ம போகும்போது இவ்வளவு க்ரௌடு இல்ல, ஆனா இப்போ பயங்கரமான க்ரௌடு நின்றுட்டு இருக்காங்க. நன்றி, மீண்டும் வருக. இங்க வெளியில வர்ற இடத்துல ஒரு இளநீ கடை இருக்கு மக்களே. இளநீ வந்து 50 ரூபாயாமா. ஹோட்டல் சாமுத்ராவில் வந்து நம்ம ரூம் எடுத்திருக்கோம். வாங்க நம்ம ரூமை போய் பார்க்கலாம் மக்களே. இதான் நம்ம கொடுத்துருக்காங்க. வாவ், ரூம் நல்லா இருக்கு மக்களே. ஏசி ரன்னிங்ல இருக்கு, ஃபேன் ஓடுது. ஓகே, ரூம் நல்லா இருக்கு. உள்ள வந்தது மிரர் இருக்கு, ஒரு கபோர்ட் இருக்கு. அப்புறம் இங்க காம்ப்ளிமெண்ட்ரியா டீ காஃபி போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க மக்களே. வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. டிவி இருக்கு. ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உள்ள வாஷ் பேசன் இருக்கு. வாஷ் பேசன்ல தண்ணி வருது. ஓகே, நல்லா தான் இருக்கு. பக்கெட் மக்கு வச்சிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் இருக்கு, ஷவர் இருக்கு. ஓகே மக்களே, நல்லா இருக்கு. நம்ம எடுத்துக்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு ஏசி ரூமு. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 இருந்துச்சு. நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி புக் பண்ணிட்டேன். வாவ் மக்களே, இங்கே பார்த்தீங்களா திருவள்ளுவர் சிலை, அந்த கிளாஸ் பிரிட்ஜு, சுவாமி விவேகானந்தர் மண்டபம் எல்லாமே தெரியுது மக்களே. வாவ் சூப்பர். நம்ம ரூம்ல இருந்தே வியூ பார்த்துக்கலாம். வந்ததுமே டீ போட்டாச்சு. என்ன பாருங்க மக்களே, கண்ணு அப்படியே செவந்து போயிடுச்சு. திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டு வரும்போது ஊசி ஒன்று விழுந்துருச்சு கண்ணில். ஊசி போகவே மாட்டேன்ட்டு அதான் போயிட்டு ஐ ட்ராப்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆயிடுச்சுங்க. இப்போதான் ரூம்ல இருந்து வெளியில வந்தோம். அந்த கண்ணுல தூசி விழுந்துச்சு இல்லைங்களா, அது இன்னுமே வெளியில வரல. இன்னுமே கண்ணை ஊர்த்திக்கிட்டே இருக்கு. ரூம்ல ரெஃபர்ஸ் ஆகிட்டு ஒரு 12-12:30க்கு வந்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு உள்ள போனதுங்க. கண்ணுல அந்த மண்ணு மாதிரி ஏதோ ஒன்று உள்ள போய் அப்படி அழுந்திக்கிட்டே இருக்கு. இதுலேயே ஒரு 3 hours லேட் ஆயிடுச்சு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், அது போகவே இல்லை. ட்ராப்ஸுமே இப்போ விட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன். ஆனால் இன்னும் அது வெளியில் போகிற மாதிரி தெரில. சரி, போயிட்டு ஏதாவது லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே போகலாம் மக்களே. வெளியில் தன்னை பார்க்கவே முடியல. அதான் அப்படியே ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டேன். கண்ணு அப்படியே எரியுது. கண்ணு ஃபுல்லாக அப்படியே செவந்துருச்சு, பயங்கரமாக செவந்துருச்சு. பக்கத்துல இருந்து தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. லஞ்ச் போய் சாப்பிட்டு பார்க்குறேன் மக்களே. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். வெஜ் பிரியாணி பார்த்தீங்கன்னா 180 இருக்கு. மஷ்ரூம் பிரியாணி 200. சரி, எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ வருது என்னன்னு தெரியல. அபிக்கு வெஜ் பிரியாணி வந்துருச்சு. உருளைக்கிழங்கா? நான் என்னோட காளான் பிரியாணி நான் தானே சொன்னேன். காளான் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தேன். வெஜ் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் சூடு இல்லாம இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ண காளான் பிரியாணி நெக்ஸ்ட் வந்திருக்கு மக்களே. சரி, ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு மக்களே. 2 பிரியாணியுமே சேம் டேஸ்டா தான் இருக்கு. என்னன்னா வெஜ் பிரியாணி வந்து சூடு இல்லாம இருந்துச்சு. காளான் பிரியாணி வந்து கொஞ்சம் சூடா இருக்குது. இலைய பாருங்க, இலை எவ்வளவு பெருசா போட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. எதுக்கு இலையில இவ்வளவு கஞ்ச பிசினஸ் பண்றாங்கன்னு தெரியல. பிரியாணிக்கு 200 ரூபா காசு வாங்குறாங்க. ஆனா இலை பாருங்க இத்துணூண்டு. இதுக்கு இலையே போடாம இருந்திருக்கலாம். தமிழ்நாடு உணவு விடுதியில சாப்பிட போயிருந்தோம் இல்லைங்களா, நம்மளை வச்சு நல்லா செஞ்சு விட்டாங்க. என்னன்னா காளான் பிரியாணி வாங்கியிருந்தோம், வெஜிடபிள் பிரியாணி வாங்கியிருந்தோம். அதே வெஜ் பிரியாணியில காளான் மட்டும் ஃப்ரை பண்ணி
போட்டு காளான் பிரியாணின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் அந்த காளான் வெந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல, அந்த காளான் வேகவே இல்லை சுத்தமா. பாதி சாப்பிட்டு அப்படியே பாதியோட வச்சுட்டே வந்துட்டேன் நான். சுத்தமா சரியில்லை. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஊர் சைடு கூட்டு போயிட்டு காளான் பிரியாணினா என்னன்னு சொல்லி நம்ம ஊர் சைடு கூட்டு போய் காமிக்கணும். அப்படியே காந்தி மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கோம். அருள்மிகு தேவி கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருக்கோயில். இப்போ வந்து கோயில் நட சாத்திருக்காங்க மக்களே. 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த பகவதி அம்மன் கோயில் வந்துட்டு அதுல இருந்து அப்படியே ரைட் எடுத்தோம்னா இங்க அந்த காந்தி மண்டபம், சூரிய அஸ்தமம், கடற்கரை சாலை அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு பாருங்க. ஷாப்பிங் கடைகள் தான் நிறைய வச்சிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லா. வீட்டுக்கு தேவையான ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த பக்கம் வந்துருங்க மக்களே. நிறையாவே இருக்கு. ஐயன் திருவள்ளுவர் பூங்கா இருக்கு மக்களே. இன்பம் உள்ள விடுறாங்களா என்னன்னு தெரியல காந்தி மண்டபத்துக்குள்ள. ஸ்லீப்பர்லாம் இங்கே விட்டுட்டு தான் போகணும் போல. இவ்வளோ வேற கழட்டியாச்சு மக்களே. வெயில் விட்டு எரிக்குது. இந்த டைமுக்கு இங்கே வந்துருக்கூடாதோ. 2/10/1869 பிறந்திருக்காரு காந்தி. காந்தியை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி வச்சிருக்காங்க மக்களே. தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பியவுடன் சென்னையில் காந்தி. அன்னாள் காந்தியடிகளுடன் ஜவஹர்லால் நேரு. கடலின் எதிரே குமரிமலையிலிருந்து இதனை எழுதுகிறேன். முக்கடலும் கூடி உலகத்தில் இணையற்ற எழிற்காட்சியை தருகின்றன. ஏனெனில் இது காலங்களை அழைக்கும் கடல் துறை அல்ல. திருநிலத்து குமாரி அன்னையை போலவே சூழ்ந்துள்ள கடல் நீரும் கன்னித்தன்மை பெற்றவையே. 15th Jan 1937. அன்னாள் காந்தியடிகளும் பெருந்தலைவர் காமராஜரும். பிளேயிங் வித் எ சைல்ட். காந்தியடிகளுடன் ஜவஹர்லால் நேரு. குழந்தைகளுடன் கொஞ்சி மகிழும் அன்னாள் காந்தியடிகள். இதே இடத்தில் தான் 1948 பிப்ரவரி 12 மகாத்மா காந்தி அடிகளின் அஸ்தி கடலில் கரைக்கப்படுவதற்கு முன் வைக்கப்பட்டிருந்தது. என்ட்ரி ஃப்ரீ தான், ஆனா ஸ்லீப்பருக்கு தான் 10 rupees வாங்குறாங்க. காந்தி மண்டபத்தை முடிச்சாச்சு மக்களே. நெக்ஸ்ட் வந்து வேக்ஸ் மியூசியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் வேக்ஸ் மியூசியம் இருக்குதாமா. ஓகே வாங்க வேக்ஸ் மியூசியம் போகலாம். மறுபடியும் ஈவினிங் இங்கே தான் வரணுங்க சன்செட் பார்க்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். நடந்து போனோம்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:50 ஆயிடுச்சு. முடியல மக்களே, வெயில் கொளுத்துது. வந்துட்டோம், ஒரு 500 மீட்டர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 500 மீட்டர். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குதாமா வேக்ஸ் மியூசியம். பஸ்ஸில் இருந்து வந்தீங்கன்னா இங்கே பஸ்ஸே நிற்கும். அவருங்க கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்துலேயே தான் வேக்ஸ் மியூசியம் மக்களே. காலையில் 8 மணிலிருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்கு. டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல, போய் டிக்கெட் கேட்டு பார்ப்போம். வேக்ஸ் மியூசியம் ஒரு 150 சொன்னாங்க. 3D அனிமேட்டட் இருக்குங்களாமா, அது ஒரு 150. 90s ஷோ இருக்குதாமா, அது ஒரு 150. ஸோ மொத்தமாக சேர்த்தா 450 வரும். 3 இது செலக்ட் பண்ணால் 300 தான் வரும், ஒரு ஆளுக்கு வரும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மட்டும் எடுத்துட்டேன் மக்களே. வேக்ஸ் மியூசியம் உள்ள வந்ததுமே நம்ம சுப்புலட்சுமி அம்மா உட்காந்துருக்காங்க. ஜாக் ஸ்பேரோ, தளபதி விஜய், அமிதாப் பச்சன், அன்னை தெரசா, அர்னால்டு, மோடிஜி, அப்துல் கலாம் ஐயா, மைக்கேல் ஜாக்சன், ஷாருக், மெஸ்ஸி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நம்ம மகாத்மா காந்தி. யாருமே இல்லை போல, நம்ம மட்டும் தனியாக வந்திருப்போம் போல வேக்ஸ் மியூசியத்துக்குள்ள. நம்ம விராட் கோலி பாட்டு போட்டு வீடியோ எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவேன்னு சொல்லி சொன்னாங்க. 3D பாட்டு கேலரிங்க. வீடியோ எடுத்தா ஒன்றும் தெரியாது. ஓ இதுல நீங்க மொபைல்ல போட்டோ எடுத்து பார்த்தா தான் அந்த ரியல் எஃபெக்ட். ஓகே ஓகே. ஒரு அக்கா இருந்தாங்க, சூப்பரா பிஹேவ் பண்ணாங்க. போட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அது நாங்க போகல, டேசிங்கா இருக்கு. 2 பேர் தான் போல. உள்ள உட்காந்துக்கலாங்களா? சரி ஓகே. முன்னாடியே உட்காந்துக்கலாம் இல்லைங்க? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனா உள்ள யாருமே இல்லை, நாங்க 2 பேர் மட்டும் தான். எங்க 2 பேருக்கு மட்டும் தனியா படம் ஓட்டினாங்க. நெக்ஸ்ட் இந்த அலங்கார உபகார அன்னை ஆலயம், அங்கதான் போலான் இருக்கோம் மக்களே. இங்க இருந்து ஒரு 500 மீட்டர் தானாமா. சர்ச் இருக்கிற தெருவுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கோம். வெயில்லாம் போயிட்டு ஈவினிங் சன்செட் டைம் ஆயிடுச்சுங்களா, நல்லா இருக்கு. வெளியிலிருந்து பார்க்கும் போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் இருக்காது. அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும். யோவான் 4:14. உண்மையுமே சர்ச்சு செம பிரம்மாண்டமா இருக்கு மக்களே. சூப்பரா அழகா இருக்கு. சர்ச்சுக்கு முன்னாடி இருக்காங்க நிறைய ஃபாரினர்ஸ். சரி ஓகே மக்களே, நாங்க அப்படியே உள்ள போயிட்டு கொஞ்சம் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே வரோம் நாங்க. மக்களே இப்போ இங்கே சர்ச்சுக்கு வந்தோம். சர்ச்சுக்கு வந்துட்டு உள்ளே போய் சர்ச்சில் போய் ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ உள்ள ஒருத்தர் வந்து இருந்துட்டு நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, என்ன ஏதுன்னு கேட்டால் நான் இந்த மாதிரி திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, பின்னாடி ஒரு பழைய கோயில் இருக்குது, அது வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணுவோம், அந்த கோயிலுக்கு வெளியில் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள வாங்க
வெளியில பழைய கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்கிட்ட மட்டும் தான் சொன்னாரு. உள்ள நிறைய பேர் இருந்தாங்க சர்ச்சுக்குள்ள, ஆனா யாருக்கிட்டையுமே சொல்லல. ஆனா எங்க கிட்ட மட்டும் தான் கூப்பிட்டு சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பின்னாடி போய் பார்த்தோம். பின்னாடி போய் பார்த்தா எப்பா சொல்ல வார்த்தையே இல்ல மக்களே. அவ்வளவு அலங்காரமா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு சாமி. நம்ம அலங்கார அன்னை தகத்தகத்தாரு மின்றாங்க சாமி. லக்கியா ஃபீல் பண்றோம். ஏன்னா யாருக்குமே கிடைக்கல, யாருமே வந்து பார்க்கல. இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. உள்ள வந்து அங்க ஒரு 2 பசங்க இருந்தாங்க. அந்த பசங்க கேட்டு பார்த்தேன், வருஷத்துல ஏதோ 2 தடவை தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. நாங்க வந்திருக்க டைம் பார்த்து இதை ஓப்பன் பண்ணிருக்காங்க பழைய கோயில். லெஃப்ட் எடுத்து அப்படியே வந்தோம்னு வைங்களேன், ஒரு 100-200 மீட்டர் தான். அப்படியே வந்தோம்னா பீச் வந்துருவோம் மக்களே. அப்படியே கீழே ஒரு வே போகுதுங்க. நம்ம அப்படியே அந்த கடல் தண்ணியில போயிட்டு அப்படியே காலை நலச்சிட்டு வரலாம். அபிக்கு வந்து பீச்னா ரொம்ப பிடிக்கும். பீச்சுக்கு வந்துட்டோம் மக்களே. பீச்சுக்கு வந்தாலே நமக்கு ஒரு ஃபீல், செம்ம ஃபீலுங்க. நல்ல மனம் கொண்ட மக்கள்கள் நிறைய பேர் இருப்பாங்க போல. இப்ப இந்த பக்கம் இருக்கு பாருங்க பீச். அந்த பீச்சில் காலை நாளைக்கெல்லாம் சொல்லிட்டு போனேன் மக்களே. ஆனால் அது வந்து அந்த தண்ணியில தான் எல்லா கலப்படமும் வந்து கலக்குதாமா. இருக்கிற லாட்ஜில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து அங்கே தான் கலக்குதாமா. சரி இங்கே நீங்கள் கால் நனைக்காதீங்க, கால் நனைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வந்துடும். அந்த தாத்தா வந்துட்டு வேகமா ஒரு வீட்டுல இருந்து குடுக்குடுன்னு வேகமா ஒடியாந்துருக்காரு நம்மளை பார்த்துட்டு. அங்க போகாதீங்க, அதனால அங்க கால் நனைக்காதீங்க, நீங்க அந்த பக்கமா போய்க்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. இந்த மனசுதான் கடவுள், சொல்லியே ஆகணும். நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே தான் போக சொல்லி அவர் அனுப்பி விட்டாரு. அபி, அவர் சொன்ன மாதிரியே பாத்தியா, இங்க நல்லா இருக்கு பாரு பீச். அங்க ஒரே கழிவுகளா இருந்துச்சுல. ஆமா ஆமா, அவர் வீட்டுல இருந்து வேகமா ஒடியாந்தா இருப்பார். நம்மளை பார்த்துட்டு வேகமா ஒடியாந்துருக்காரு. கால் நலஞ்சிருச்சு. சூப்பரா இருக்குப்பா அந்த பீச். உண்மைக்குமே இந்த அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல மக்களே, வார்த்தைகளே இல்ல மக்களே. என்ன அழகு, ஐயோ. ஒரு மாலை பொழுதிலே கண்கொள்ளா காட்சி மக்களே. இதை விட என்ன வேணும், இதை விட என்னங்க இருக்கு. எப்படி வர்ணிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு ரம்மியமா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் கடல்ல நானும் அப்படியே விளையாடுறோம். பகவதி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தாச்சு மக்களே. சூப்பரா செம்ம அலங்காரத்தோட இருந்தாங்க. வெளியில வந்துட்டு அப்படியே பிரசாதம் வந்து லட்டு வாங்கிட்டு நம்ம பகவதி அம்மனோடைய கன்னியாகுமரியோட ஞாபகார்த்தமா பகவதி அம்மன் போட்டோ ஒன்று வாங்கினேன். அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் மக்களே. போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நைட் வந்து டின்னர் வந்து சாப்பிடலாம். அப்படியே குட்டி ஏதோ பர்ச்சேஸ் பண்றாங்களாமா மேடம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு போகலாம் மக்களே. ஜோதி வடிவன சுந்தரம் தெய்வமே அருணாச்சல சுந்தரி. அப்படியே டின்னர் முடிச்சாச்சு மக்களே. டைம் வந்து பாத்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. தாஸ் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸும் ஒரு ஊத்தாப்பமும் வாங்கி சாப்பிட்டோம். டின்னரு ஒரு அளவுக்கு நாட் பேட் தான் மக்களே, நல்லா இருந்துச்சு. இன்னுமே இந்த கண்ணு சரியாகலை. இன்னுமே அந்த தூசி இன்னும் வெளியில வரவே இல்லை. கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிற மக்களே. உண்மை சுத்தமாக முடியல. கண்ணு வந்து அப்படியே ரொம்ப அப்படியே எரியுது, பயங்கரமா கண்ணு எரியுது. கண்ணுக்கு ஐ ட்ராப்ஸ் விட்டு அப்படியே நான் ரெஸ்ட் எடுக்கிற மக்களே. சரி ஓகே, குட் நைட் மக்களே. நான் உங்களை மார்னிங் சந்திக்கிறேன்.